Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இண்டிகோ விமான சேவை பாதிப்பு தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விளக்கமளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப இந்த தொடர்பாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? மேலும் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக என்னென்ன விவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன ரமேஷ்? நாடு முழுவதும் இண்டிகோ விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டு வருவதால் பயணிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் இன்று ஒரு சில உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அந்த கேள்விக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தன்னுடைய விளக்கத்தை அளித்தார். முதலில் இண்டிகோ விமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு FDTL, அதாவது விமான பணியாளர்கள் பணி வரம்புகள் விதிமுறைகள் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த விதிமுறைகள் காரணம் அல்ல. இண்டிகோ நிறுவனத்தினுடைய இன்டர்னல் பிளானிங்கும் பணியாளர்களுக்கு பணிகளை ஒதுக்குவதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த விதிமுறைகளை வகுக்கும் போது சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுடன் தாங்கள் விவாதம் நடத்தி கலந்துரையாடல் நடத்தி அதற்கு பிறகுதான் இந்த விதிமுறைகளை கொண்டு வந்திருப்பதாகவும் அனைத்து விமான நிறுவனங்களும் இதனை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தாங்கள் தெளிவான அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் பணியாளர்களுடைய அந்த விஷயத்தை பராமரிப்பது என்பது இண்டிகோவினுடைய பொறுப்பு என்று தெரிவித்த அவர் இந்த விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இது தவிர இந்த பயணிகளுக்கு, அதாவது விமானம் ரத்து செய்யப்பட்டது மற்றும் தாமதமானது போன்ற விவகாரங்கள் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கட்டணத்தை திரும்ப அளிப்பதை பொறுத்தவரை சுமார் 659 கோடி மதிப்பிலான பணம் இதுவரை பயணிகளுக்கு திரும்ப அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிலைமையை தாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதே போல பயணிகள் சுரண்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதுதான் தங்களுடைய நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பு விஷயத்தில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்பதையும் சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்திருக்கிறார். அவருடைய பதிலை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையிலிருந்து தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.